உண்மையிலே பிஜேபிக்கார எழுச்சவாய் தான் சொல்லணும். இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதை வந்து கம்பேர் பண்ணி ஒருத்தர் போட்டிருக்காரு, அந்த அரசு ஊழியரை ஒருத்தர் போட்டிருக்காரு. எந்த அளவுக்கு அது வந்து வஞ்சிக்காமல் ஏமாற்றாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு போட்டிருந்தார். ஆனா அது அந்த மாதிரி இருக்கு என்பதே கூட இப்போ இந்த சொன்ன பிறகு நாமளே எடுத்து படிச்சு பார்த்தா ஓஹோ இப்படி இருக்கா நமக்கே தெரியல. இது சொல்லக்கூட வந்து வாயில்லா பூச்சியாக பிஜேபி இருக்கிறது. அப்ப திமுக ஆட்சியில் தான் இந்த திமுக ஆட்சி என்கின்ற ஈகோ சிஸ்டம் இருக்கின்ற காரணத்தினால் மென்டல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் மென்டல் சர்டிஃபைடு, செல்ஃப் சர்டிஃபைட் மாதிரி, செல்ஃப் அட்டஸ்டேஷன் மாதிரி, செல்ஃப் சர்டிஃபைட் மென்டல்ஸ் இந்த மாதிரி அட்டூழியங்கள் செய்வது அதிகரித்திருக்கிறது. மெஜாரிட்டிலாம் கிடையாது. அப்படி இருக்கும் போதே அங்க உள்ள ஹிந்துக்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியல, கோயிலுக்கு ஒரு அலங்கார வளைவு வைக்க கூட முடியல. பரவலாக தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக மீது எதிர்ப்பு மனநிலை எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு, எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்கு. ஆனால் அந்த திமுக எதிர்ப்பு மனநிலை ஓட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எந்த கட்சிகிட்டையும் இல்லை. நேற்றுக்கு அதுக்கு அந்த செய்தியை பார்த்தோன்னே ஒரு கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அடிக்கடி. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்ல பார்த்தாரு இல்லையா, அதனால இதெல்லாம் வந்து உலக அரங்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. என்னன்னா இதன் மூலமாக இப்ப இவங்க அமெரிக்கா போடக்கூடிய கணக்கு என்னன்னா, ரஷ்யா ஆயில் வந்து இப்ப இதுக்கு போயிட்டு இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இப்ப செக் பண்ணி இந்த ஆயில் முழுக்க யூரோப் விற்பார். அப்ப ரஷ்யா ஆயிலுக்கு டிமாண்ட் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு லாபம். ஏன்னா மோடி அரசு அந்த அளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அழகா பல காய்களை நகர்த்தி இருக்கிறார். இந்த இலவசங்களை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை எந்த அளவுக்கு அதர பாதாளத்துக்கு இவ்வளோ ஆயில் ரிசர்வ் இருந்தால் கூட கீழே போயிருக்கு. அப்ப இலவசம் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர் டு கண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல கம்யூனிசம் சோசியலிசம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டை அதர பாதாளத்துக்கு தள்ளும், அதுக்கு வெனிசுலா நல்ல உதாரணம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். புதிய ஓய்வூதியம், பொங்கலுக்கு ரூபாய் 3000, 10 லட்சம் லேப்டாப் வழங்கல். திடீரென நிதியில் கொளிக்கும் தமிழ்நாடாக மாற்றிய ஸ்டாலின். சிதம்பரம் சிவகாமி அம்மன் கோயிலுக்குள் புகுந்து இளைஞர் அராஜகம். திருவல்லிக்கேணியில் எல்லையம்மன் கோவில் வளைவு கட்ட முஸ்லிம்கள் எதிர்ப்பு. திமுகவை எப்படியாவது ஒழித்து கட்டுவோம், புதுக்கோட்டையில் அமித்ஷா சூளுரை. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு நாடு கடத்தல், ட்ரம்ப் அறிவிப்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக ஒரே குதூகலமாக இருக்கிறார்கள் திமுகவினர், அதுவும் முதல்வர் ஸ்டாலின் புதிய ஓய்வூதியம் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. நான் அறிவிச்சது மட்டும் இல்லை, எனக்கு நீங்கள் பாராட்டு விழாவே நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்லலை, அவர் சார்பாக அதிகாரிகள்லாம் அழுத்தம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எங்களுக்கே ஒரு செட் ஆஃப் சங்கத்துக்கு நம்பிக்கை இவங்க இப்போ சொல்கிறது எங்களுக்கு இது பிடிக்கல, ஏன்னா எங்கள்கிட்ட இருந்தே காசு வாங்கி எங்களுக்கே கொடுக்குறேங்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் டைம் எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க சங்க நிர்வாகிகள், அதனால் நாங்கள் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பொங்கலுக்கு 3000 ரூபா இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து 5000 கொடுக்கணும்னு எடப்பாடிக்கு இவங்க அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ இவங்க 3000, போன வருஷம்லாம் கொடுக்கவே இல்லை, அதுக்கு முன்னால் 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் எங்கள்கிட்ட நிதியே இல்லை, அதனால் இந்த இதுவும் கொடுக்க முடியலன்னாங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரே நாளில் 10 லட்சம் லேப்டாப்புகள் மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவ்வளவு நாள் நிதியே இல்லாத இந்த தமிழகத்தில் திடீர்னு நிதி எங்கிருந்து தான் வந்து கொட்டோன்னு கொட்டதுல எல்லாத்தையும் கடன்னு செய்கிறாங்களே எப்படி? அதுதான் தேர்தல் பயம் வந்திருக்கிறது. இதுவரை நம்மகிடம் கறந்த பணத்தை திருப்பி நம்ம கிட்ட திருப்பி தராங்க. இதுல நீங்க எப்படி பார்க்கணும்னா, கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு இவன் வேண்டிட்டானா, அந்த மாதிரி நம்ம காசையே பிடுங்கி நமக்கே தரத்துக்கு ஒரு விழா எடுப்பாங்க. ரொம்ப தெளிவா பண்றாங்க. மக்கள் ஏமாளிகளாக இருக்கும் வரை இப்படிப்பட்ட ஏமாற்றக்கூடியவர்களுடைய நாடகம் நடந்து கொண்டேதான் இருக்கும். இது நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் இது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க.
நீங்க இது இந்த தமிழ் அரசுடைய SEP வந்து இல்லையா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP-க்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்லை, மொழிக் கொள்கையை தவிர கிட்டத்தட்ட அதே எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். அதே போல நேஷனல் பென்ஷன் NPS நிர்மலா சீதாராமன்ஜி அவர்கள் சொல்லியிருக்கார்கள். அதுல உள்ள சில கருத்துக்களை எடுத்து இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இதே போல தமிழ்நாடு அரசுடைய பென்ஷன் ஸ்கீமாக சொல்லியிருக்கிறார்களே தவிர வேற எந்த புதுமையும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்க சொன்னது போல இதையே போன வருஷமே பண்ணிருக்கலாமே. இதே இந்த பொங்கலுக்கு போன வருஷம் ஏன் ஓய்வு இது கொடுக்கல, பொங்கலுக்கு ஏன் பரிசு தொகுப்பு கொடுக்கல, இப்ப ஏன் லேப்டாப் கொடுக்குறாங்க? இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப வந்து பணத்தை வைத்து மக்களை வந்து இத்தனை நாள் செய்யாத அந்த ஊழல்லாம் வந்து செய்த ஊழலாம் மறைப்பதற்காக, இத்தனை நாள் செய்யாத இருந்த செயல்களை மறைப்பதற்காக, இவருடைய நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக, மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் இன்னும் நிறைய நடக்கும், தொடர்ந்து நடக்கும். இது நமக்கு தெளிவா தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஜிஓலாம் போடல, அறிவிப்பு தான். ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்த பல ஆயிரக்கணக்கான திட்டங்கள்ல எத்தனை திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தது என்பதை பற்றி ஒரு செய்திகள் நம்ம பண்ணணும். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இப்ப நேத்தும் அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. 500 சொச்சம் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க. அதுல 95% நாங்க முடிச்சிட்டோன்னு ஒரு கல்யாணத்திலேயே ஸ்டாலின் பேசினாராம். நேத்து அவர் என்ன சொல்றாரு, 80% முடிச்சிருக்கோம், 300 சொச்சம் தான் முடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு 54 வந்து நிலுவையில இருக்கு, ஒரு 48 வந்து மத்திய அரசு தான் பண்ணணும். மத்திய அரசு பண்றதை நீங்க ஏன் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தீங்க? ஆமா, அதனால அது வந்து அப்போ வந்து ஒரு வகையில வந்து நம்ம மேயர் பிரியாவை வந்து பாராட்டுறேன். ஏன்னா வந்து அவங்க இந்த வில்லத்திலயும் அதே கருத்து தான் சொல்றாங்க, போன வில்லத்திலயும் அதே தான். அதுக்கு முந்தின பேச்சு மாத்துறதே கிடையாது, இந்த பெர்சன்டேஜ் மாத்துறதுலாம் கனவே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. அதனால அவங்கள நான் பாராட்டுறேன். ரெயின் நின்னா ட்ரெயின் ஆயிடும். ஆமா, ட்ரெயின் ஆயிடும், அவ்வளவுதான். அந்த பெர்சன்டேஜ் மாறவே மாறாது, எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது. அதனால மக்களை ஏமாற்றக்கூடிய சிலர் ரொம்ப அழகா பண்றாங்க. இந்த ஏமாற்றக்கூடிய செயலுக்கு ஒரு பாராட்டு விழா. உண்மையிலே பிஜேபிக்கான இளிச்சவாய் தான் சொல்லணும். இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதை வந்து கம்பேர் பண்ணி ஒருத்தர் போட்டிருக்காரு, அந்த அரசு ஊழியரே ஒருத்தர் போட்டிருக்காரு. எந்த அளவுக்கு அது வந்து வஞ்சிக்காமல் ஏமாற்றாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு போட்டிருந்தார். ஆனா அது அந்த மாதிரி இருக்கு என்பதே கூட இப்போ இந்த சொன்ன பிறகு நாமளே எடுத்து படிச்சு பார்த்தா ஓஹோ இப்படி இருக்கா நமக்கே தெரியல. இது சொல்லக்கூட வந்து வாயில்லா பூச்சியாக பிஜேபி இருக்கிறது. உண்மையா செய்யாம கூட வந்து டமாரா அடிச்சிட்டு இருக்காங்க இவங்க. இதுதான் தெளிவா நமக்கு தெரியுது. இதுல பாருங்க, இதுல வந்து கெசட்ல ஒன்னும் பதிவேட்டல, கவர்மெண்ட் ஆர்டர் போடல, ஒன்னும் பண்ணல, அறிவிப்போட சரி. அப்படி அறிவிப்பு வந்ததே பல விஷயம் செயல்படுத்தல ஏற்கனவே பார்த்தோம். இதுல இது எப்ப வரும் தெரியாது. அடுத்து இவங்க வந்து ஆட்சி அமைச்சு அடுத்த பட்ஜெட் போகும்போது அதாவது அநேகமா வந்து அடுத்த ஜனவரி 2027 வந்து வர வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அப்ப 2027 இதை அமல்படுத்துவாங்களா இல்ல வாபஸ் வாங்குவாங்களா தெரியுமா உங்களுக்கு? இப்ப ஜனவரியில ஒருத்தர் ரிட்டையர் ஆனார்னா அவருக்கு இந்த அப்ளிகபிள் ஆகாது. இல்ல அவரை இல்ல ஜனவரி விட்டுருங்க, 2027 அப்ளை பண்ண போறாங்க வச்சுக்கலாமே. அடுத்த 2027 திமுக ஆட்சி அமைக்குமேயானால் இதை செயல்படுத்துவார்கள் என்று 100% நீங்க உறுதி சொல்ல முடியுமா? முடியாது. அந்த நேரத்துல எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கவே இருக்கு. மோடி அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு நிதி கஜானா காலி, பழைய தூக்கி மோடி மேல போட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்களே தவிர நிச்சயம் செயல்படுத்துவாங்களா என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலத்துல பல உதாரணங்களை. ஆகவே முழுக்க முழுக்க இந்த அரசு ஊழியர்களையே கூட இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்களா இல்ல அவங்க வாயை கை கட்டி இருக்கிறார்களா நமக்கு தெரியல. அதுதான் நமக்கு இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விந்தையா இருக்கிறது. அந்த என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா அதுல வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல என்னன்னா 10% வந்து இந்த எம்ப்ளாயி கொடுக்கணும், 14% மத்திய அரசு கொடுக்கும். அது தவிர சில இதுல வந்து 18.4% வரைக்கும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல இன்சூர்ட் அமௌண்ட் வந்து மாறவே மாறாது, ஒரே அமௌண்ட்டும் வரும், அதை விட கூடுமே தவிர குறையாது. மினிமம் அமௌண்ட் 10,000 சொல்லியிருக்காங்க. அகவிலைப்படி கூடும்போது அதுவும் கூடும். இதெல்லாம் வந்து அந்த என்பிஎஸ்ல இருக்கக்கூடிய சேலின் ஃபீச்சர்ஸ். அதே போல ஒரு ஒரு வருஷத்துக்கு 6 மாசம் கணக்கு எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு 6 மாசம் எத்தனை அந்த மாதிரி இருக்காரோ அதுல 10% வந்து லம்ப் அமௌண்ட்டா ரிட்டைர்மெண்ட் சமயத்துல கிடைக்கும். இது தவிர ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து அஷ்யூர்டு பல விஷயங்கள் வந்து இதுல வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லை என்று ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார், படிச்சு பார்த்தேன். அதனால மக்களை எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. அதாவது சுருக்கமா சொன்னோம்னா ஒருத்தர் வந்து ஒரு 40,000 50,000 ரூபா ஒருத்தர் வந்து சம்பளத்துக்கு சேர்றாருன்னு வச்சுக்கலாமே. கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் சமயத்துல வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து இவர் முன்கூட்டியே இவர் பணத்தை பிடிச்சிக்குது கவர்மெண்ட்.
1 கோடி ரூபாய் அசலா வாங்கிட்டு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் சமயத்துல ஒரு பென்ஷன் அவருக்கு திருப்பி கொடுக்க போகுது. அப்ப அதை பாத்தீங்கன்னா அதை கூட்டு வட்டி போடுங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய தொகை என்பது ரொம்ப குறைவு தான். அதுக்கு பேசாம அந்த 1 கோடி ரூபாய் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கையில கொடுத்தா கூட வந்து லாபமா இருக்கும் என்பது போல அவர் கணக்கு போட்டு தெளிவா போட்டிருக்காங்க. பல பேர் போட்டிருக்காங்க, அந்த எக்ஸ்பர்ட் அது உள்ளவங்கள போட்டிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு திருநெல்வேலி அல்வா கடையினுடைய பிரான்ச் வந்து டிஎம்கே ஆரம்பிச்சிருக்காங்க என்று அவரே கூட போயிட்டு வந்தாரு, அங்க சாப்பிட்டாருங்கிறதும் அதன் பிறகுதான் அது இருக்குங்கிறீங்க. அதனால மக்களுக்கு நல்ல ஒரு அல்வா கொடுத்திருக்கிறார், தேர்தல் அல்வா. அப்படிப்பட்ட நிறைய அல்வால இது ஒரு பெரிய முக்கியமான அல்வாவா நான் பாக்குறேன். இந்த சமயத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். இது வந்து ஆர்கனைஸ்டு செக்டார், ஆனா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் நம்ம நாட்டுல அதிகம். அப்படிப்பட்ட முறைசாரா தொழிலாளர்களுக்கு மற்ற எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில அடல் பென்ஷன் யோஜனா மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கிறது கூட பல பேருக்கு தெரியாது. சாதாரண தள்ளுவண்டியில இருக்க அந்த வாழைப்பழ காய்கறிக்கான பூக்காரி வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருமே கூட வந்து மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் பெற முடியும் அடல் பென்ஷன் யோஜனால. ரொம்ப கம்மி தொகை. அப்ப இந்த திட்டத்தை கூட வந்து சென்று அடைய செய்யக்கூடிய அளவு கூட ஒர்க் கூட வந்து பாஜக பண்ணவில்லையே என்கின்ற ஆதங்கம் தான் இருக்கிறது. அதனால குறைந்தபட்சம் இதே போல நல்ல திட்டங்களையாவது சொல்லணும். சொன்னால்தான் மக்களுக்கு அதனுடைய பயன் போய் சேரும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். சிதம்பரம் அந்த நடராஜர் கோயில் மீதே இந்த தமிழக அரசு குறிப்பாக HRNCக்கு ஒரு கண்ணு இருக்கிறது நமக்கு தெரியும். அதை தீட்சிதர்கள் பொது தீட்சிதர்கள் மெயின்டைன் பண்றாங்களே, எப்படியாவது HRNCயை நம்ம கைப்பற்றிடலாம்னு அவங்க ஆவலோட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு வன்மம் ஒரு பக்கம், அது சம்மந்தமாக கேஸு அப்படி இப்படின்னு அவங்க போகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதோடைய உபகோயிலாக இருக்கிறது சிவகாமி அம்மன் கோயில், அதே சிதம்பரத்தில் இருக்குது. அதையும் தீட்சிதர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. அங்கே ஒரு கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்ட ஒரு நபர் ஆருத்ரா அன்னைக்கு இங்கே தேரோட்டம்லாம் மிகவும் விமர்சையாக நடந்த பொழுது அங்கே அதே நேரத்தில் அவர் அந்த கோயிலுக்குள்ளே போய் பொது தீட்சிதரை அடிக்கிறார், ஒருத்தவரை அங்கே இருந்த காவலாளி அடிக்கிறார் பலகையால். இதெல்லாம் இல்லிட்டு அப்புறம் கருவறைக்குள்ளார போயிட்டு அபிஷேகத்துக்காக வச்சுருந்த தண்ணி பால் எடுத்துகிட்டு கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு எடுத்துட்டு தனக்குத்தானே அந்த இதை பாலையும் நீரெல்லாம் ஊற்றிக்கிறாரு. அப்புறம் அங்கே எல்லார்ட்டையும் சத்தம் போடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அவரை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் ரொம்ப சிம்பிளாக கேஸ் ஃபைல் பண்ணாமல் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர் அழைச்சிட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர், பக்தர்கள், பாஜகவுடைய ஆன்மீக பிரிவு சார்ந்தவங்க, இந்துத்துவ அமைப்பினர் சார்ந்தவங்களாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன்? சைவ கோயில்கள்ல தலையாய கோயிலாக தில்லை இடம்பெறுகிறது. ஆமா, தென் கைலாயம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதுல ஆகாசத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய வடிவத்தை பார்க்கக்கூடிய இடமாக சிதம்பரம் சொல்றோம். அப்படிப்பட்ட சேத்திரம் நீங்க சொன்னபடி அதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று HRMC தலைகாணினது, கோர்ட்ல கேஸ் போட்டது, அதுல தோத்து போயிட்டாங்க. அந்த வன்மத்தோடு மறைமுகமாக பின்பக்க வாசல் வழியாக சொல்லணும், கொள்ளைப்புற வழியாக அப்படி வந்து சில முயற்சிகள் பண்ணுகிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. இந்த தில்லை வாழ் அந்தணர்கள் என்று சொல்லும் போது பெரிய புராணம், நம்மளாம் தமிழ் பத்தி பாக்குறோம் இல்லையா, தமிழ் உங்களை தமிழுக்கா உயிர் ஓடுறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா. அந்த பெரிய புராணத்துல வருது, அந்த 63 நாயன்மார்களை பத்தி சொல்லும்போது முதல்ல சொல்லக்கூடிய யாருன்னா தில்லை வாழ் அந்தணர்கள் அடியார்க்கும் அடியேன். அவர்களுக்கு அடியேன் இல்ல, அந்த அந்தர்களுடைய அடியார்க்கும் அடியேன் என்று சிறப்பித்து கூறுகிற அளவுக்கு அவர்களை சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவர்களே இவங்க இவ்வளவு வன்மமா இருக்காங்க. அப்ப தமிழுக்கு எதிரியா அவங்கலாம், இது நம்ம கவனிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிள், அவர் ஒரு மென்டல், மனநலம் பாதிக்கப்பட்டவர். உடனே எங்க இருந்தா அவங்களுக்கு அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் கிடைச்சது, உடனே அதெல்லாம் எடுத்துலாம் போடுறாங்க. இல்ல இப்ப நான் கேட்கறேன், மனநலம் பாதிக்கப்பட்டவர்னா எப்படி அவருக்கு வந்து இந்த இடத்துல தேரோட்டம் நடக்குது, இங்கதான் கூட்டம் இல்ல, இந்த சாய்ஸ் இதுதான், இங்கதான் போகணும் என்று எப்படி தெரிஞ்சது? நம்முடைய கேள்வி. சிதம்பரத்துல எங்கேயும் மசூதி இல்லையா, பெரியார் சிலை இல்லையா, அண்ணா சிலை இல்லையா, திமுக ஆபீஸ் இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சி இல்லையா? அங்கெல்லாம் போகிறதுக்கு திருமாவுடைய ஆபீஸ் அங்கதானே, பாராளுமன்ற அலுவலகம் தொகுதி, ஆமா MP அலுவலகம் இருக்கு, நான் தான் MP அப்படின்னு போய் அங்க நிக்கலாம் இல்லையா? ஏன் நிக்கல? அப்புறம்
நீங்க இந்த செய்தியிலே சொல்றீங்க அவர் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்காரு. கருப்பு சட்டை போடுவது என்பது யாருடைய அடையாளம் என்பது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அப்ப யார் ஏவி விட்டிருக்கிறார்கள்? அப்ப இப்படிலாம் கரெக்டான இந்த ட்ரெஸ் கோட்ல வந்திருக்கிறவர் ஒரு மென்டலா இருப்பாரா? இது நம்முடைய கேள்வி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இதே போல பல கோயில்கள் நடந்திருக்கு. இதே வந்தவங்களே மென்டலா இருக்காங்க. இந்த மென்டல் யாருமே பெரியார் சிலைக்கும் போல, நீங்க சொன்ன அண்ணா சிலைக்கும் போல, அறிவாலயத்துக்கும் போல, திமுக ஆபீஸ்க்கு போல, கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்க்கு போல, திருமாவளவன் ஆபீஸ்க்கு போல. ஏன்னா இவங்க மென்டல்னு சொல்லிட்டு அதுக்குள்ளர போனாங்கன்னா பிசிக்கலா இவங்க மேல அசால்ட் நடக்கும் என்கின்ற பயம் இருக்கிறதுனால மென்டலா இருந்தா கூட அவங்க போக மாட்டான். தலையில அடிச்சே உண்மையான மென்டல் ஆக்கிடுவாங்க. மென்டலா இருக்க மாட்டான், பாடியா தான் வருவான். ஆகவே அது தெரிஞ்சனால்தான் மென்டல் சொல்லி வர்றாங்க. அதனால பிசிக்கலா நமக்கு எந்த பாதிப்பு வராது என்று நினைக்கின்ற காரணத்தினால்தான் வந்திருக்கார். அதனால மென்டல் இல்லை என்று நாம் அனுமானிக்க முடிகிறது. இப்போ போலீஸ் தரப்புல உண்மையிலே மென்டலா என்ன பண்ணிருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு மைனர் பையன் 2 பேர் சேர்ந்து ஒரு கிரைம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கூர்நோக்கு இல்லத்தில் அவங்கள சிறுவர் சீர்திருத்த இல்லமா ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு இப்ப புதுசா கூர்நோக்கு இல்லத்துக்கு தான் அனுப்பணும் இல்லையா? அவங்க வந்து சிறுவர்கள், அதனால விட்டுட்டோம் அப்படி விட்டுருவாங்களா? விடுவாங்களா? அனுப்புறாங்கல்ல. அப்ப மென்டல் நான் என்ன பண்ணிருக்கணும்? டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி கீழ்ப்பாக்கோ அல்ல அங்க பக்கத்துல நியரஸ்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கோ அங்க போய் அனுப்பணும், அங்க சேர்க்கணும். முழுமையா மென்டல் அவர் சரியாற வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா? அது பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏன் பண்ணல அந்த மாதிரி? சரி, இப்ப அந்த மென்டலாவே அவர் இருக்கட்டும். அவர் வந்து பொது தீட்சிதர் அடிச்சிருக்காரு, காவலாளியே அடிச்சு காயப்படுத்திருக்காரு. அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் ஏதாவது கொடுப்பாங்களா? அவங்க நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நீங்க தீட்சிதர் சொல்லிட்டீங்க. தீட்சிதருக்கு அடிபட்டாலும் சரி, என்ன சிவகணேஷ் தீட்சிதர்னு ஏதோ பேர் வேற அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால எனக்கு என்ன இன்னொரு சம்பவம் ஒண்ணு பாருங்க. இதே போல இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பல செய்திகள்ல வந்து செய்திகள் இதே மென்டல் கேஸே பேசிட்டோம். ஆமா, அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு இஸ்லாமியர் கூட வந்து கோயில்ல இருந்துகிட்டு திடீர்னு நமாஸ் எல்லாம் படிச்சாரு. அவரும் குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு வந்து கோயில்ல வந்து பிரச்சனை பண்றாரு. அப்ப திமுக ஆட்சியில் தான் இந்த திமுக ஆட்சி என்கின்ற ஈகோ சிஸ்டம் இருக்கின்ற காரணத்தினால் மென்டல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் மென்டல் சர்டிஃபைடு, செல்ஃப் சர்டிஃபைட் மாதிரி, செல்ஃப் அட்டஸ்டேஷன் மாதிரி, செல்ஃப் சர்டிஃபைட் மென்டல்ஸ் இந்த மாதிரி அட்டூழியங்கள் செய்வது அதிகரித்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னா, தமிழ்நாட்டு எல்லை தாண்டி திருப்பதிக்கு போய் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் மேல நிஜாமுதீன் ஒருத்தன் போய் மேல ஏறி கோபுரத்துல ஏறிட்டு இருக்கானோ அந்த மென்டல் அது மென்டல் தான். ஆக மென்டல் என்று சொன்னால் தப்பித்து விடலாம். இது வந்து திமுக அரசினுடைய மறைமுக போர் தான் நான் சொல்லுவேன். அதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொன்னு பாருங்க, நான் ஹிஸ்டரியில படிச்சிருக்கேன். நான் அதை படிச்ச போது பல முறை வியந்திருக்கேன். இப்ப நான் அதை ரியலைஸ் பண்றேன். அந்த பிலாசி யுத்தம்னு ஒண்ணு, அதில் தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனி நம்முடைய நாட்டுல முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை பிடிக்கிறது கல்கத்தா பக்கத்துல பிலாசி என்கின்ற இடத்துல. அதுல ஒரு 1000 பேர் சேர்ந்து ஜெயிச்சுட்டு படை வீரர்கள் போயிட்டு இருக்காங்க, அணிவகுப்பு போறாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. 2 பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 1,00,000 பேர் வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப நான் நினைப்பேன், இந்த 1,00,000 பேர் சேர்ந்து ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டிருந்தா கூட 1000 பேர் செத்து போயிருப்பானே, ஏன் பண்ணல அப்படின்னு நினைப்பேன். ஆனா இங்க பாருங்க, ஒரே ஒரு கருப்பு சட்டை போட்ட ஒரு ஆளு இப்படிதான் அந்த கோயில 100 பேராவது இருந்திருப்பாங்க. வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க. ஆகவே அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல பிசிக்கல் அசால்ட் இருந்தால்தான் மென்டல் இந்த மாதிரி செய்யாமல் இருப்பார்கள். அதுக்கான செய்யணும்னு சொல்ல வரல, அந்த தைரியம் தான் இப்படி இடம் கொடுத்திருக்கிறது. அதனால நம்ம யோசிக்கணும். ஒரு பங்கு நமக்கு இருக்கு. இந்துக்கள் வந்து இதே போல ஒரு மசூதிலேயோ அல்லது ஒரு வேற ஒரு இடத்துலயோ இந்த மாதிரி நடக்காம காரணமே அங்க போனால் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற பயம்தான், அந்த அச்சோனவர் தான். அப்ப மென்டல் கூட அங்க போக மாட்டோம். அதனால இந்துக்கள் விழித்தெழுந்து நம்முடைய கோயிலை நாம காப்பாற்றணுங்கின்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். திருவண்ணாமலைக்கோ மற்ற கோயில்களுக்கோ பழனி கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போகக்கூடிய ஆளு உண்டியல் காசு போட்டு மொட்டை அடிச்சு போறதோ தன்னுடைய பக்தி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது இல்லையா? அந்த கோயிலோட அட்டாச்மெண்ட் இருக்கணும். அந்த கோயிலுக்கு ஆபத்து வரும்போது நம்ம முன்னால போய் நிக்கணும். அப்படி நிக்காத காரணம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனால இது நாம கவனிக்கணும். இன்னொரு பக்கம் நாம என்ன பாக்குறோம்னா வந்து தொடர்ந்து நீங்க ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு பெரிய வன்மத்தோடு இந்த அரசு தொடர்ந்து பல செயல்களை சிதம்பரம் கோயில் மீது செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதனால
அவங்கள அடிச்சா இப்ப யார் கேட்க போறாங்கிற ஒரு எண்ணம் கூட. பிள்ளை வாயில்லா பூச்சி என்பது போல அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அடி வாங்கணும்பா. அதனால அவங்க அங்க சிதம்பரமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை அங்குள்ள இந்துக்கள் காட்டணும். இல்லாவிட்டால் இது ஒரு ஒத்திகையாக கூட இருக்கலாம். நாளைக்கு வந்து இன்னொரு பெரிய ஆபத்து கூட காத்திருக்கலாம். சிதம்பரம் கோயிலுக்கே வரலாம். ஏன்னா கோயிலுக்கு உட்பட்ட கோயில இப்ப முதல்ல செஞ்சு பார்த்திருக்காங்க ஒத்திகை. இருக்கவே இருக்கு. மென்டல் சர்டிபிகேட் ரெடியா இருக்கு. ஒரு மெண்டல் வந்து ஒரு 7-8 மெண்டல உள்ள அனுப்பிச்சா அனுப்பலாம். ஆகனா இந்த மாதிரி ஒரு ஒத்திகையா கூட இருக்கலாம். இந்துக்கள் விழிப்போடு இருக்கணும். ஒரு பெரிய பங்கு இந்துக்களுக்கு இருக்கிறது. மற்ற எல்லா இடங்களும் பெரிய எதிர்ப்பு குரல் வரணும். குறிப்பாக சைவ ஆதீனங்கள், எல்லா மடத்தை சேர்ந்த அதிபதிகள் இவங்களாம் தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்து கோயில்களுக்கு மெண்டல்களால தான் பிரச்சனை வரணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப புத்தி சுவாதீனத்தோடு நல்லாவே இருந்தா கூட அவங்களால இந்த பிரச்சனையை பண்ண முடியும். எப்போ பிரச்சனை பண்ண முடியும்னா அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது இது பிரச்சனை பண்ண முடியும் அப்படின்னு. கரெக்டாக அடுத்த நியூஸ் வருது பாருங்க. சென்னை திருவல்லிக்கேணியில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு. இந்த கோயில் ஒரு 300 ஆண்டு பழமையான கோயில் அப்படிங்கிறாங்க. அந்த கோயிலில் இப்போ வந்து ஒரு வளைவு கட்டணும், ஆர்ச் கட்டணும். அந்த கோயிலுக்கான அந்த இது ஆர்ச் கட்டணும். பல நாள் இதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. சரி, அதுக்கான ஃபண்டு எல்லாமே வந்தவுடனே அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பொழுது அந்த நேரத்தில் இந்துக்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையும் அந்த பகுதியில் அதிகமானதுமா. அது உங்களுக்கு தெரியும், திருவல்லிக்கேணியை பற்றி அந்த வளைவு கட்டணும்னு முயற்சி பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை பத்தாதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்க தாம்பரம் மற்ற இடத்துல இருந்தெல்லாம் கூட அவங்களுக்காக ஆதரவுக்காக வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு பெரிய இது வந்து பிரச்சனை இப்பொழுது சால்வ் ஆகிருக்குது. ஆனால் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னோடனே திருவல்லிக்கேணியில் நடந்த பழைய சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே திருவல்லிக்கேணி ஐசோஸ் கோயிலில் ஷேக் தாவூத் தெருன்னு ஒரு தெரு. அந்த தெரு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இடம். பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இடத்துல முறைப்படி காவல்துறை அனுமதி வாங்கி இந்து முன்னுடைய பொதுக்கூட்டம் நடக்குது. இந்து முன்னுடைய மாநில செயலாளர் சிதம்பரம், இப்போ அவர் இல்லை, இறந்துட்டார். உயரமா இருப்பார், நல்ல ஹைட்டா இருப்பார். அவர் பேசுறாரு. நான் அந்த கூட்டத்தில் நான் இருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பேசிக்கொண்டே இருக்கும்போது இங்க உள்ள துருக்கெல்லாம் ஏன் பாகிஸ்தானுக்கு ஆதரவு மனப்பான்மையில் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். இவ்வளவுதான் கேட்கிறார். நீ ஏன் பாகிஸ்தான்காரன்னு சொல்லல. பாகிஸ்தான் ஜெயிச்சா நீ ஏன் சந்தோஷப்படுற? பாகிஸ்தான் ஆதரவா நீ ஏன் இருக்க? இந்த நாட்டுல இந்த மண்ணுடைய இந்த மண்ணுல வாழ்ந்துட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த உப்பை தின்னுட்டு ஏன் இந்த மாதிரி இருக்க என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன் தப்பு இருக்குங்களா? இந்த கேள்வி கேட்டுதான் தாமதம். அந்த தெருவில் வந்து ஒரு அந்த கூட்டம் நடக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளியே சில முஸ்லீம் வீடுகளும் இருக்கு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார ஒரு 30-40 முஸ்லீம் வந்துட்டாங்க. கையில கட்டை காடை எல்லாம் எடுத்துட்டு வரான். போலீஸ் ஒரு 4 பேர் தான். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் பறந்து போலீஸ் வந்தாங்க. போலீஸ் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 30 பேர் கையில கத்தியோட வந்தாங்க. எல்லாம் டியூப்லைட் அடிச்சாங்க, மைக்கை உடைச்சாங்க. அப்புறம் மேல இருந்து முஸ்லீம் வீடு, மாடி முஸ்லீம் வீடுல அங்கிருந்து கல்லு விழுந்தது. நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆகவே அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் சொன்னால் கூட நீங்க விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. போலீஸ் பேசாம நீங்க முடிச்சிருங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது, இப்படியே சொல்றாரு. அவர் சொன்னார், நான் பேசிட்டே இருப்பேன், பர்மிஷன் வாங்கிட்டேன், நான் பேசின தப்பு இருந்தா என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் உண்மையை சொல்றேன், ஐ எம் டெல்லிங் தி ஃபேக்ட், நிறுத்த மாட்டேன். கிட்டத்தட்ட அதன் பிறகு கூட கலவரம், பெரிய கலவரம் மாதிரி வந்தால் கூட தொடர்ந்து ஒரு அடுத்த 1/2 மணி நேரம் பேசினார். அவர் சுற்றிலும் கலாட்டா, போலீஸே வரல, ஓடி போயிட்ட போலீஸ். சிந்துமணி தொண்டர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இது நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்பு. இத்தனைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட அந்த ஜாம் பஜார் பகுதியிலையோ அல்லது திருவல்லிக்கேணியில் ஐசோஸ் பகுதியிலையோ ராயப்பேட்டையிலையோ முஸ்லீம் பெரும்பான்மையெல்லாம் கிடையாது. அங்க கலவரம் நடந்தது பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வல சமயத்துல. எப்படி நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு? எல்லா பகுதியிலும் பிள்ளையார் ஊர்வலம் வருது. இவனை பண்ணிட்டான், ஏதோ ஒரு பிள்ளையார் ஊர்வலம் தெரியாம மசூதிக்குள்ள செருப்பு எடுத்து அடிச்சுட்டான். செருப்பு இருந்தது மாட்டாங்குப்பம் என்கின்ற அந்த பிரசிடென்சி காலேஜ் பேக் சைட்ல ஒரு குப்பம் இருக்கு, அவங்களுடைய பிள்ளையார் மேல விழுந்துடுச்சு. சும்மா இருப்பாங்களா? உள்ள மசூதிக்குள்ள புகுந்து செருப்பு அடிச்சவனை பிடிச்சி கவனிச்சுட்டாங்க. பதிலுக்கு வெளியில என்ன பண்ணா, போலீஸை திருப்பி அவன் அடிச்சு போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்படிதான் கலவரம் நடந்தது. ஆகவே அந்த திருவல்லிக்கேணி பகுதியில பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா
ரொம்ப ஒரு டென்ஸ் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% இருக்கலாம், சில இடங்கள்ல 25% இருக்கலாம். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 15% 18% மேல இருக்காது முஸ்லிம் பாப்புலேஷனு, மெஜாரிட்டிலாம் கிடையாது. அப்படி இருக்கும் போதே அங்க உள்ள ஹிந்துக்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியல, கோயிலுக்கு ஒரு அலங்கார வளைவு வைக்க கூட முடியல. நம்ம எந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. அது 300 ஆண்டு பழமையான கோயில், புதுசா வந்த கோயில் இல்ல. இப்ப என்ன பண்றான், அந்த அலங்கார விளைவை அவன் குள்ளாலாம் போட்டுட்டு அந்த இந்த ஸ்கல் கேப், அவனுடைய ரெகுலர் லுங்கி, அந்த ட்ரெஸ் யூனிஃபார்மோடய வந்து அது எல்லாத்தையும் உடைக்கிறான். அது வீடியோ எடுத்து அவனே அவனுடைய பேஸ்புக் வலைத்தளங்களே போடுறான், தைரியமா போடுறான். போலீஸ் வரல, ஏன் வரல தெரியல, அவங்க பாதுகாப்பு கருதி அவங்க வரல தெரியாது. அப்ப அரசாங்க ஆதரவோடு, போலீஸ் ஆதரவோடு அல்லது போலீஸ் பயந்தோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப போலீஸ் வந்து ஹிந்துக்களை பாதுகாப்பு நம்புறீங்களா நீங்க? இப்போது வரை நம்பல. ஆமா, ஹிந்துக்களே தங்களை தான் தற்காத்து கொள்ள வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்யவில்லை அங்க, இதை நம்ம பார்க்கணும். இப்போ அந்த இடிக்கிறவன் எல்லாம் என்ன சொல்றான்னா, நீங்க ஒரு ஆர்ச் கட்டினீங்கன்னா இந்த அது ஒரு சின்ன தெரு, அது பெரிய டிராபிக், மவுண்ட் ரோட் டிராபிக் போகும்போது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்ற காரணத்துல நாங்க இடிக்கிறோம் அப்படின்னு அதை பேசி வீடியோ போடுறோம். சரி, இப்ப இந்த 1000 லைட்ஸ் மாஸ்க் வந்து அதுதான் சொல்ல வந்த, கரெக்டா கேட்டீங்க. 1979 80கள்லயோ மவுண்ட் ரோடு விரிவாக்கம் செய்வதற்கான கவர்மெண்ட் பிளான் வந்தது. மவுண்ட் ரோடு விரிவாக்கம் பண்றதுக்கான ஃபுல் பிளான் வந்தாச்சு. அந்த பிளான் கிடப்பில் போடப்பட்டது. அப்ப இருந்த பிடபிள்யூ என்ஜினியர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், அவர் சொல்லிதான் நமக்கு தெரியும், அந்த டாக்குமெண்ட்ல காமிச்சார். கிடப்பில் போடப்பட்டது காரணம் நீங்க சொன்ன மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய 1000 லைட் மாஸ்க். அது இளைஞர்கள் கவலை இல்லை. இப்ப இந்த நேரத்துல இப்பொழுது அந்த இடத்துல ஒரு மாஸ்க்கு முதல்ல ஒரு கோயில் இருந்தா ஈஸியா நேரம் அடிச்சிருப்பாங்க, அப்படித்தானே? அடுத்த நொடியை தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பல உதாரணம் காட்ட முடியும். நீங்க பாருங்க, இங்க இருந்து ராமநாதபுரத்துல இருந்து பாம்பன் போனீங்கன்னா அந்த ரோடு வந்து ஒரு இடத்துல திடீர்னு குறுகலாகும், பார்த்தா அந்த இடத்துல ஒரு தர்கா இருக்கு. அப்புறம் அது தர்காவுக்கு அப்புறம் அகலமா இருக்கும். அந்த தர்கா இருக்கிற இடத்துல சின்னதா பாட்டில் நெக் மாதிரி சின்னதாயிடும். அந்த தர்கா மேல கையை வைக்க முடியாது. போக்குவரத்து இடைநிலா இருந்தாலும் இல்ல ரோடு குறுக்கவே வேணுமென்றே வந்து தடாடலியாக மசூதியோ தர்காவோ கட்டினாலும் அது அகற்றப்படக்கூடாது என்பது எழுதப்படாத விதி. இதுதான் அங்க உள்ள சட்டம். இப்ப இவ்வளவு சட்டம் பேசுறாங்க, போக்குவரத்து இடைஞ்சல் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இத்தனை டெசிபல் 10 டெசிபலுக்கு மேல வந்து சவுண்ட் வரக்கூடாது, இந்த ஹார்ன் ஒலிபெருக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சு எத்தனை இடத்துல இருக்கு நாடு முழுக்க, அத்தனை லட்சக்கணக்கான மசூதியில ஹார்ன் தான் இருக்கு, 10 டெசிபலுக்கு மேலதான் வருது. 5 வழியா அல்லாஹ் கத்திட்டு தான் இருக்காரு. ஹிந்துக்கள் எல்லாம் யாராவது இது பண்றாங்களா, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களா? அப்ப நீ சட்டப்படி நடந்துட்டு நீ பேசணும், சட்டம் பேசணும். ஆகவே இந்த நாட்டிலே ஹிந்துக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், இப்படிதான் இருக்கிறது நடைமுறையில். பொதுவா வந்து ரிட்டன் கோடு ஒரே மாதிரி இருந்தாலும் கூட நடைமுறையில் இப்படிதான் இருக்கிறது. அதனால நீங்க ஏற்கனவே சொன்னபடி ஒரு 10% ஒரு இடத்துல முஸ்லீம் அதிகமா போனா கூட எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வரும். இதனிடையே இந்த உல்டா பாருங்க, இப்ப நீங்க திருவள்ளிக்கேணி சொல்றோம், அதே போல 1000 லைட்ஸ், ராயப்பேட்டா, ஐஸ் ஹவுஸ் இதெல்லாம் சொல்றோம். இதே போல பெரியப்பட்டணம், ராமநாதபுரத்துல, கீழக்கரை, மேல்விஸ்வாரம், வேலூர் போற வழியில, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 10% 15% முஸ்லீம் வந்தாச்சுன்னா அங்க ஹிந்துக்கள் வந்து வாழவே முடியாது, உரிமைகள் இருக்காது, கோயில் கும்பிட முடியாது. ஆனா இதே தலைகளை வச்சு பாருங்க, நான் வந்து இதுக்கு முன்னும் வடபழனில குடியிருந்தேன். அங்க 99.9% ஹிந்துக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில ஒரே ஒரு முஸ்லீம் வந்து கடை வச்சார். கடை வச்சு 10 வருஷத்துல அவர் சொந்த வீடு வாங்கினார். அதுக்கப்புறம் அவருடைய மச்சானுக்கு கடை வச்சு கொடுத்தார் அடுத்த தெருவுல. அப்புறம் இன்னொரு மச்சானுக்கு இன்னொரு தெருவுல கடை வச்சு கொடுத்தார். இன்னைக்கு 5 கடை இருக்கு. அவங்க ஜாம்னு இருக்காங்க. 99.9% ஹிந்துக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில ஒரு முஸ்லீம் வந்து குடும்பத்தோட எங்கிருந்தோ வந்து அவன் பொழைச்சி பல வீடுகள் வாங்கி அவன் சொந்தக்கார எல்லாத்துக்கும் அங்க பிசினஸ் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களும் சந்தோஷமா இருக்க முடிகிறது. ஆனா இதே தலைகளை வச்சு பாருங்க, கீழக்கரையில போய் இதே போல நீங்க போய் அங்க போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? ஆரம்பிச்சா நீங்க முதல்ல வந்து நீங்க உயிரோடு இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் கூட உங்க பொண்ணுங்க எல்லாம், வீட்டு பெண்கள் எல்லாம் மானத்தோடு வாழ முடியுமா? அப்ப ஹிந்துக்களை தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்ல வரேன். அதனால குறைஞ்சபட்சம் ஒண்ணு செய்யணும், என்னன்னா ஹிந்துக்கள் தங்கள் பகுதியில் வந்து ஹிந்துக்களுக்கு தான் வாடகை கொடுக்கணும். அதிக விலை கொடுத்து அதிக வாடகை கொடுத்து விலைக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாடகை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடைக்கும் சரி,
ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். டெமோகிராஃபி இஸ் பெரிய ஒரு முக்கியமான ஒரு டெமோகிராஃபி சேஞ்ச் ஆனவே எல்லாமே மாறுது. அதனால இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை இந்த செய்தி நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பகுதி ஹிந்துக்கள் தொடர்ந்து போராடணும். அதை அந்த நிச்சயமா அதை வச்சே தீரணும். ஏன்னா அந்த 300 ஆண்டு பழமையான கோயிலுக்கு என்ன வைக்கக்கூடாதானே. அதனால அதை அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் நம்புகிறேன். அதே போல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, நீங்க பாத்தீங்க அங்க அந்த கோயிலுக்கு தாம்பரத்தில் உள்ள துலுக்கம் எங்க இருந்து துலுக்கம் வரான்னு சொல்றீங்க. அதுல குறிப்பா எஸ்டிபிஐ டிஎம்எம்கே சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி குண்டர்கள் தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு நான் அங்க உள்ளவங்க சொன்னாங்க. அதனால இந்துக்கள் தங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமைப்பாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே நமக்கு நியாயமோ நீதியோ சட்டமோ கிடைக்கும். அதனால ஒவ்வொரு ஹிந்துவும் ஏதோ ஒரு ஹிந்துக்களுக்கான அமைப்புல உங்களுக்கு எது பிடிக்குமோ சேர்ந்துக்கோங்க. விஸ்வ இந்து பரிஷத்தோ, ஹிந்து முன்னணியோ, RSSஓ இல்ல ஏதோ ஒரு பஜனை குழுவோ சேர்ந்து இருந்தால் மட்டுமே இந்துக்கள் இங்கே வாழ முடியும். அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி நமக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது. போன செய்தியில சொல்லும் பொழுது போலீஸ் பாதுகாப்பு இல்லை, அவங்க நமக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பை அவங்க வழங்கலை, சட்டத்தை நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு செய்தியாக வரதே நம்ம அந்த அடிப்படையில் தான் வச்சுருக்கோம். அதற்கான சொல்யூஷனை நேற்று புதுக்கோட்டையில் அமித்ஷா சொல்லியிருக்கார். 2026 எப்பாடுபட்டாவது கண்டிப்பாக இந்த திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும். அந்த குடும்பத்தினர் அவர் உதயநிதி ஸ்டாலினே குறிப்பிட்டு சொல்றார், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்டு உத்தரவு கொடுத்தும் நம்மளால் தீபம் ஏற்ற முடியவில்லைங்கிற அந்த விஷயத்த சொன்னார். ஊழல் மலிஞ்சிருக்கு, எந்த ஒரு கம்பெனி வந்தாலும் 20% கட்டிங் கேட்குறாங்க. அதனால் இந்த கம்பெனியை இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. தமிழை வைத்து இவங்க அரசியல் செய்கிறாங்க. தமிழை மியூசியத்தில் வைத்தது திமுக. ரொம்ப அழகாக சொல்கிறார், தமிழை மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க கீழடின்னு சொல்லி அதுதானே சொல்லியிருக்காங்க. தமிழை மியூசியத்தில் வச்சாங்க. ஆனால் தமிழ் கலாச்சாரத்தை பாராளுமன்ற வளாகத்தில் செங்கோலாக நிலைநிறுத்தியவர் மோடி அப்படின்லாம் அவர் பல விஷயங்களை சொல்லி எப்பாடுபட்டாவது இந்த திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிச்சயம் நடக்கணும், செய்தால் நல்லது, நடக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதாவது திமுக ஆட்சியுடைய அலங்கோலங்களை இப்படி தோல் உரிச்சு அப்படி சல்லி சல்லியா பேசி இது வரைக்கும் நான் எந்த ஸ்பீச்சும் நான் உள்ள கம்ப்ளீட் சம்மரி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் எப்போவுமே ஒரு இந்தியில் பேசிட்டு போவார். அதை கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க மொழிபெயர்ப்பாங்க. அது சில விஷயங்கள் போகும், சில விஷயங்கள் போகாது. ஆனால் நேற்றைய அந்த மொழிபெயர்ப்பும் கூட அவர் என்ன இந்தியில் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சாரோ அதே ஒரு புஷ் அந்த தமிழ்லையும் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குங்கிறது கூடுதல் சிறப்பு. ஆமாம், அதனால மக்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். அதனால ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த திமுக ஆட்சியினுடைய இத்தனை ஆண்டு கால அந்த நிர்வாக திறமையின்மை, ஊழல் அத்தனையும் பட்டியலிட்டு ஒரு பெரிய சம்மரி மாதிரி ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. இதை விட தெளிவாக சொல்லவே முடியாது. அந்த கருத்தை ஒவ்வொரு பாஜக தொண்டரும் ஒவ்வொரு கிராம மக்களுக்கும் போய் சொன்னாவே போதும். இது முதல் விஷயம். அதே போல தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழை அழித்திருக்கிறார்கள் திமுககாரர்கள். தொடர்ந்து நம்ம பல பேர் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பாரதியார் ஒரு இடத்துல சொல்லுவார், மெல்ல தமிழ் இனி சாகும்னு சொல்லுவார். அது திமுக நினைச்சுதான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். திமுக ஆட்சியில தமிழ் செத்து கொண்டிருக்கிறது, தமிழ் வாழ்க என்று கலெக்டர் ஆபீஸ்லயும் மேயர் ஆபீஸ்லயும் கார்பரேஷன் ஆபீஸ்லயும் அந்த நியான் லேம்ப் அந்த குளோ பண்ணக்கூடிய ஒளி விளக்கில் மட்டும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர நடைமுறையில் அந்த இது வைக்கிறதுக்கும் கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 10%, 20%, 30%. நடைமுறையில தமிழ் பேசவே தெரியல, தமிழ்ல ஃபெயில் ஆகிக்கிறான், தமிழை இங்கிலீஷ்ல எழுதுறாங்க, எழுதினதை படிக்க தெரியல. நாம அந்த பல இடத்துல டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம். அங்க அந்த குழந்தைங்களுக்குலாம் சமய வகுப்பு தேர்வு நடத்தினோம். போன வருஷம் அதுக்கு நான் இன்விஜிலேட்டரை நான் கூப்பிட்டு தாங்க போயிருந்தேன். எல்லாருக்கும் வினாத்தாள் கொடுத்துருக்கோம். 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் வச்சுட்டு பேசாம இருக்கான். என்ன ஏன் பேசாம இருக்க கேட்டேன். படிக்க தெரியல, படிச்சு காமிச்சிருங்க சார் அப்படிங்க. ஏன் நீயே படினா படிக்க தெரியல, 9ஆம் கிளாஸ். இப்படிதான் தமிழ் இருக்கிறது. அந்த 9ஆம் வகுப்பு வரை அவன் தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி பாஸ் பண்ணான்னு தெரியாது. அப்ப பாஸ் பண்ணுவதற்காக பள்ளிக்கூடமா, கத்துக்கிறதுக்கு பள்ளிக்கூடமா?
பாஸோ ஃபெயிலோ அதை விட்டுருங்க, சொல்லி தரணும்ல. இடைநிற்றலை ஒழிப்பதற்காக திராவிட மாடல் கண்டுபிடிச்சதுதான் ஆகவே தமிழ் வந்து உண்மையில செத்து கொண்டிருக்கிறது. தமிழை காப்பாற்றணும்னா திமுகவோ இந்த திராவிட கழகமோ இந்த திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிடன் மாடல் அரசுகளோ போனால் மட்டும்தான் தமிழ் காப்பாற்றப்படும். தமிழ் வளர்ந்து கொண்டிருப்பதே இப்போதைக்கு காத்து கொண்டிருப்பதே பாஜக அரசு, மோடி அரசு தான். தெளிவா அழகா சொல்லிட்டார் அவர். அதனால எப்படியாவது வந்து இந்த திமுக அரசு வந்து வீழ்த்தணும் என்று ஒரு பெரிய ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதுல அந்த எப்படியாவதுங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஒரு சிக்னிபிகண்ட் வேர்ட், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரவலாக தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக மீது எதிர்ப்பு மனநிலை எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு, எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்கு. ஆனால் அந்த திமுக எதிர்ப்பு மனநிலை ஓட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எந்த கட்சிகிட்டையும் இல்லை. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றாக சிதறாமல் சேகரித்தால் மட்டுமே திமுக வீழ்த்த முடியும். அதுதான் இதுல வந்து முக்கியமான ஒரு அவர் இன்ஹரண்டா சொல்லியிருக்காரு, உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் அதுதான். அப்ப முன்னால ஒரு பெரிய சேலஞ்சு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் ஒரு பெரிய சேலஞ்சு, அதையெல்லாம் மீறணும். அப்ப எடப்பாடியினுடைய ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருக்கு. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வகையில சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அமைப்பு ரீதியாக திமுகவை போல அதே போல அதிமுகவை போல எல்லா அளவுலையும் வந்து கீழ்மட்ட அளவுல பாஜக ஓரளவு வளர்ந்துருக்கு. எல்லா மண்டல், பஞ்சாயத்து, ஒன்றிய எல்லா இடத்துலயும் கொண்டு போயிருக்காங்க கட்சியை. அமைப்பு வந்து நல்லா வலுப்பெற்று இருக்கு. பூத் அளவில் கூட பல இடத்துல கமிட்டி போட்டிருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. ஆனா வெறும் அமைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்காது இல்லையா? பாருங்க, அடுத்து மேற்கு வங்கத்துல வெற்றி பெற முடியும் என்று சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா நந்திகிராம்ல நடந்த கோஆபரேட்டிவ் எலெக்ஷன்ல ஸ்வீப் 9 இடங்கள்ல பாஜக, டிஎம்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 0. அவங்களே முன்கூடிய ஃபீலர் மாதிரி முன்னாலே பார்க்க முடிகிறது. ஆனா அதே போல விசிபிளாக களப்பணியில வந்து பாஜகவுடைய அந்த பல்ஸ் நமக்கு இது வரைக்கும் தெரியல, ஒரு முனைப்போட இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆகவே அமித்ஷாஜி சொன்ன ஒரு அந்த எதிர்பார்ப்பு அதை வந்து களத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வேலை வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. ஏன்னா நீங்க சொன்ன போல முதல் செய்தியிலே சொன்னீங்க, இன்னும் பல பல கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வரும், பணம் விளையாடும், குவார்ட்டருக்கு மேல குவார்ட்டர் வந்து ஆஃப் ஃபுல்லு எல்லாம் வரும், இன்னும் என்னென்னமோ வரும். இத்தனையும் தாண்டி மீடியா கூடிய அரக்கத்தனமான ஒரு பிரச்சாரம், திரும்ப திரும்ப பொய் சொல்லி எது உண்மை பொய் தெரியாம குழப்பக்கூடிய ஒரு தன்மை, இத்தனையும் மீறி மக்களை போய் நீங்க ரீச் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, the word of mouth is it has more power than anything என்று சொல்லுவார்கள். இப்ப நான் போய் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு புரியும். ஒரு பேப்பர்ல படிக்கிறத விட டிவியில பாக்குறத விட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என் காதுல சொல்லக்கூடியதை நான் ஐ வில் கிவ் த வேல்யூ. அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு வீடு வீடாக போய் இந்த செய்தியை சொன்னால் மட்டுமே இது ரீச் ஆகணும் ஒவ்வொரு இடத்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலை, பிரம்மாண்டமான வேலையை செய்யக்கூடிய பொறுப்பு பாஜக கட்சிக்கு இருக்கிறது. அதை செய்தால் நிச்சயம் அமித்ஷாஜி சொன்னது போல அந்த இது பழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு குறையாக எனக்கு மனசுல தோன்றது என்னன்னா, ஒரு காமன் எதிரியை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்றும் சேரணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த காலத்துல வந்து கருணாநிதியை எப்படியாவது வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒற்றைக்குள்ள 2 துருவமாக இருந்த ஜெயலலிதா, விஜயகாந்த் அப்படிங்கிற 2 துருவமாக இருந்தவர்களையும் ஒன்றிணைத்துல மிகப்பெரிய பங்கு சோ அவர்களுக்கு இருந்தது. விஜயகாந்தே சொல்லும் பொழுது எனக்கு அந்த அம்மாவை பத்தி தெரியும், ஆனா சோ சார் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக நான் கூட்டணியில சேர்ந்தேன் அப்படின்னு. அவர் மீது இருக்கக்கூடிய அவருக்கு இதனால எந்த பர்சனல் பெனிஃபிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு தீமையை ஒழிக்க வேண்டுங்கிறதுக்காக சேரணும்னு சொன்னார். இப்போ அது போன்ற ஒரு ஆள் இப்போ பாமக குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இப்போ விஜய் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறார். இவங்களையெல்லாம் ப்ளஸ் எடப்பாடி கிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது, தாவேக்க இவங்க டிடிவி தினகரன் இருக்கார், ஓபிஎஸ், இங்கே எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான ஒரு அவர் ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு தலைவராக இருக்கலாம், யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு குறையும் ஒன்று இருக்குது. ஒரு வெற்றிட நிச்சயமாக இருக்கிறது, கண்கூடா தெரியுது. பார்ப்போம், காலம் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதற்குள்ள சரி பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு முயற்சி பாஜக எடுத்தால் ஒரு ஜி.கே. வாசன் அதற்கான முயற்சி செய்கிறாரு. அது எந்த அளவிற்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும்.
இப்போ அடுத்த முறையும் திமுக போன்ற ஒரு கட்சி இங்கே வருது, ராகுல் காந்தி வலுப்பெறுகிறார் அப்படின்னா இந்த நாடு என்ன ஆகும் அப்படிங்க பாருங்க. அடுத்தடுத்த நியூஸ் நம்ம எப்படி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. அழகா பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா வெனிசுலா மாதிரி ஆகும் அப்படின்னா. வெனிசுலால என்னன்னா, அமெரிக்கா சொல்றதை கேட்கலன்னா நீ ஜெயிலில் தான் இருக்கணும். சரி, அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, உன் ஊர்ல நிறைய ஆயில் இருக்கு, கோல்டு இருக்குது, அது எங்களுக்கு வேணும், அதுக்கு நீ அதிபராக இருக்கக்கூடாது. சரி, நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன்னா, நீ போதை கடத்தல் நிறைய பண்ற, அதில் அந்த நெட்வொர்க்கில் நாட்டில் என்ன நடக்குது, அந்த நெட்வொர்க்குடைய அந்த முக்கியமான ஃபிகராக நீ இருக்கிற, அவங்களுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வெனிசுலா அதிபர் வெனிசுலா நாட்டுக்குள்ளாரே பூந்து அதிபருடைய அரண்மனையிலே பூந்து அவர் ஒய்ஃப் எல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்பொழுது அவங்க அமெரிக்காவுக்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்பொழுது இடைக்கால அதிபராக ஒருத்தவங்களை ஒரு லேடியை நியமிச்சிருக்காங்க. அந்த அம்மாவும் பத்திரமாக அந்த மதுராவை மீட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கும் எச்சரிக்கை விட்டுருக்காரு ட்ரம்ப். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியினுடைய ஒரு பார்வை நான் அதை ஆதரிக்கல. ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நான் பாக்குறேன். என்னன்னா, அவர் மதுரா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா, ஹமாஸ்க்கு ஆதரவான எந்த அளவுக்கு சோபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து உலகம் ஆச்சரியப்பட்டிருக்கிறது. அது நான் முதல்ல சொல்ல வரேன். அவங்க பண்ணது தப்பு, அதுக்கு நான் செகண்ட் பார்ட் வரேன். ஆனா அதுலயே ஒரு விஷயம், நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சொபிஸ்டிகேஷன் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கறத ஒரே ஒரு அரசியல்வாதி தான் நம்பி இருக்கார். அவர் பேரு AMIM கட்சியுடைய ஓவேசி. அவர் பிரதமர் மோடி கிட்ட என்ன கோரிக்கை வச்சிருக்காருன்னா, ட்ரம்பாலேயே வெனிசுலால பூந்து மதுராவை தூக்கிட்டு வர முடியும்னா கண்டிப்பா உங்களால முடியும். பாகிஸ்தான்ல ராணுவத்தை அமைச்சு மசூத் அசாரை அங்கேருந்து தூக்கிட்டு வாங்க, அவன் தான் மும்பை தாக்குதலுக்கு காரணகர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நிச்சயமா அது செய்வார் என்று எதிர்பார்ப்போம். அதற்காக செய்வதற்கு முன்னோட்டமாக கூட இவரே வைத்து பேச வைத்திருக்கிறாரோ தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு நாட்டுக்குள்ள போய் ஹெலிகாப்டர்ல அவங்களை பிடிக்கிறாங்க. அந்த அதிபர் தங்கிக்கூடிய அறை கீழே பாதாள அறை இருக்கிறது. அந்த நாட்டு இராணுவத்துக்கு தகவல் அவங்க பிடிக்கணும்னு சொல்றதுக்குள்ளார கடத்திட்டு போயாச்சு. அப்ப எந்த அளவுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். இத்தனைக்கு அந்த அதிபர் வீட்டுக்குள்ள ரேடார் எல்லாமே தானே இருக்கும். இத்தனையும் தாண்டி இவரால் செயல்படுத்த முடிகிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் அதை நான் பாராட்டுறேன். அப்படிப்பட்ட திறமை என்னிடம் இருக்கின்றது என்று உலகத்துக்கு பறைசாற்றி உலகையே வியக்க வைத்திருக்கிறது அமெரிக்கா. அதாவது இது அப்படின்னா இது செகண்ட் டைம் நம்மளுடைய காலத்துல. ஒண்ணு ஒசாமா பின் லாடனை பாகிஸ்தான் உள்ளாரே பூந்து சோழிய முடிச்சாங்க. அடுத்தது இதே மாதிரி கைது உயிரோட. அதனால இதுல என்னன்னா, இத பார்த்துட்டு உடனே சைனா, உண்மையிலே பாதிப்பு சைனாவுக்கு தான். அந்த அங்கு உள்ள வெனிசுலா நாட்டினுடைய பெட்ரோலிய பொருட்களை சீன ரூபாயில வர்த்தகம் பண்ணும் என்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வந்த பிறகுதான் தூக்கி இருக்காங்க. பாதிப்பு சைனாவுக்கு தான். ஆனாலும் சைனா பம்மிட்டு பேசாம இருக்கு. கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் சும்மா பேச்சுக்கு, நான் சும்மா அப்படியே சொல்றாங்கிற மாதிரி ரஷ்யாவும் சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, உனக்கு வெனிசுலா, எனக்கு தைவான், எனக்கு உக்ரைன் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் அப்படியே வீட்டோ பவர் இருக்கிற நாடுகள்லாம் அவங்களுக்கு பிடிச்சுக்கிறாங்க. நாமளும் நமக்கு POK அப்படி நாமளும் இது மேல செய்ய வேண்டியதான். இப்ப இவங்க எல்லாம் பண்றாங்கல்ல, ஏன்னா லடாக்கு சைனா பிரிச்ச பகுதிகள், அக்சாய் சின், நாமளும் நமக்குன்னு சொல்லி கைலாசம் அப்படி நாமளும் இப்ப நம்ம அதிரடி காட்டணும். ஏன்னா பாருங்க, ஒரு நாட்டுக்கு ஏற்கனவே பின்லேடன் பத்தி சொன்னீங்க, ஒரு நாட்டுக்குள்ளார சாவரைன் என்று சொல்லுவார்கள், தன்னாட்சி என்று சொல்கிறோம். அப்போ ஒரு மெத்தட் இருக்கு. உண்மையிலேயே நீங்க சொன்னபடி வெனிசுலா போதை மருந்து கடத்தலுக்கு மையப்புலிகா இருந்ததெல்லாம் ஒரு பக்கம் உண்மைதான். அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அப்படிதான் பண்ணணும். உள்ள போந்து கொத்தா தூக்குறேன், நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப இது எல்லாரும் இதே போல பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை, UN கவுன்சில் ஏற்கனவே செத்து போச்சு. நம்ம இதுல லெட்டர் பேட கூட கேவலம், லெட்டர் பேட கூட கொஞ்சம் மதிப்பாத இருக்கும். அந்த கோவிட் வந்த சமயத்துல WHO எப்படி நம்ம பார்த்தோம், சைனா சொல்லபடி எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. அப்ப செத்து போனா ஐநா சபைங்கிறதே கலைச்சிட்டு புதுசா ஒண்ணு ஏற்படுத்தணும். அதுதான் இந்தியா சொல்லிட்டு இருக்கு. இது அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லைன்னா வேற ஒரு அமைப்பு தான் அமைப்பு நாமளே இனிஷியேட் பண்ணி பண்ணலாம். இதான் ஐநால வேஸ்ட் பண்ணாங்க தான் அப்படி சொல்லி அமைப்பு ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதுதான் நடக்கணும். அதனால இப்ப பாருங்க என்ன இருக்குன்னா,
இங்க இந்த அமெரிக்கா இதுல ஏன் தலையிட்டு இருக்குன்னா, அவங்க வந்து போதை மருந்து கடத்தாங்க, அதனால வந்து பண்ணல. அந்த பெட்ரோல் டாலர் அது வந்து தான் அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த். எப்படி சவுதியில வந்து இந்த எல்லாமே டாலர்ல வர்த்தகம் பண்ண சொன்னாங்களோ அதை மீறி வந்து யாரும் பண்ண முடியாது. ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் என்ன சொன்னாரு, டாலர் இல்லாம வேற ஒரு கரன்சில பெட்ரோல் வெப்பன் சொன்னாரு. தானே வேற என்ன பண்ணாரு அவரு? அவருக்கும் அதே நிலைமை தான் நடந்தது. அவர் என்ன பண்ணாரு, கெமிக்கல் வெப்பன் வச்சிருக்காரு, உள்ள பூந்தாங்க. அவர் கெமிக்கல் ப்ரூவ் பண்ணாங்களா? இல்ல. அப்ப இதேதான் இது. அப்ப இதே லாஜிக் நீங்க சொல்றேன்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு லாஜிக் என்ன சொல்றாருன்னா, அங்க இருந்து பல பேர் மைக்ரண்ட் வந்து எங்க நாட்டுக்கு வராங்க, எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அப்பனா நம்ம பங்களாதேஷ் என்ன பண்றது? ஆமா, அத போல பல மடங்கு கிட்டத்தட்ட வந்து அபிஷியல் சொல்றதே கிட்டத்தட்ட 20 மில்லியன் 2 கோடிக்கு மேல வந்து பங்களாதேஷ் இங்க இருப்பாங்க சொல்றாங்க. அப்ப நாமளும் இதை போய் கொத்தா பிடிச்சு தூக்கலாம், யாரும் கேட்க முடியாது. அதே லாஜிக் நம்ம அப்ளை பண்ணலாம்ல. அதனால இப்ப வந்து உண்மையிலே அசீம் முன்னிருக்கலாம் கொஞ்சம் பயம் வந்திருக்கும். நேற்றுக்கு அதுக்கு அந்த செய்தியை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அடிக்கடி. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்தாரு இல்லையா. அதனால இதெல்லாம் வந்து உலக அரங்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. என்னன்னா, இதன் மூலமாக இப்ப இவங்க அமெரிக்கா போடக்கூடிய கணக்கு என்னன்னா, ரஷ்யா ஆயில் வந்து இப்ப இதுக்கு போயிட்டு இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இப்ப செக் பண்ணி இந்த ஆயில் முழுக்க யூரோப்புக்கு விற்பார். அப்ப ரஷ்யா ஆயிலுக்கு டிமாண்ட் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு லாபம். ஏன்னா மோடி அரசு அந்த அளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அழகா பல காய்களை நகர்த்தி இருக்கிறார். இவங்க வெளிநாட்டு டூர் போறா சொல்றாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இவ்வளவு கத்துறாங்களே. US டாலர் வந்து நிகரான ரூபாயின் மதிப்பு சரிந்து கொண்டே வருகிறது. விலைவாசி ஏறிச்சா? பெட்ரோல் விலை ஏறிச்சா? அது பாட்டு ஏதோ பண்றான், ஆனா இங்க ஒண்ணும் ஆகல. ஆகவே நம்ம எக்கானமி இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் அவனுடைய அந்த மற்ற எல்லா கால்குலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாத மாதிரி பண்ணியிருக்கார். பெரிய விஷயம் அது. இதனால பெரிய அளவுல இந்தியாவுக்கு பாதிப்பு வருமா என்பது தெரியவில்லை. பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். பெட்ரோல் பிரைசஸ் அதே. ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து நாட் ஓன்லி இது ரஷ்யா மட்டும் இல்ல, ஆயில் கொடுக்கக்கூடிய பல மற்ற எல்லா நாடுகளையும் சார்ந்து இருக்கக்கூடிய மாதிரி அந்த பொருளாதாரத்தை மாற்றி இருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு லாபமா நான் பாக்குறேன். ஈரான்ல பல பிரச்சனைகளுக்கு காரணமே ஈரான்டேருந்து நம்ம பெட்ரோல் வாங்குறோம். ஆமா, அங்கேருந்தும் அங்க இருக்கக்கூடிய பெட்ரோலுக்காகவும் தான் அவங்கள வந்து, அதாவது பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு காரணம் சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல்கள் மீது தான் அமெரிக்காவுக்கு ஒரு கண்ணு இருக்குங்கிறதும் இருக்கு. அதாவது உலகத்துல டாலருடைய மதிப்பை வந்து எப்பயுமே மாறாமல் வைத்துக் கொள்வதற்காக பெரிய பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய முக்கியமான பலமே டாலர் தான். அந்த டாலரை வந்து வீழ்த்தக்கூடிய யார் வந்தாலும் அது என்ன வேணா செய்ய தயங்க மாட்டாங்க. இப்ப பிரிக்ஸ் வந்து பெரிய தலைவலி அவங்களுக்குன்னு, அது பெரிய அளவுல. அதனாலதான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மேல கோபமா இருக்காங்க. ஆனா நிச்சயம் வரத்தான் போகிறது. ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து டாலர் வீழக்கூடிய அந்த வீழ்ச்சியை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி அவங்களுடைய உக்கிரமான போர் வந்து தொடரும். அது நடக்கத்தான் போகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்றைக்கு உலகத்திலேயே நாம கத்துக்கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் இதுன்னு நான் பாக்குறேன். என்னன்னா, ஒண்ணு, உலகத்துல இன்னைக்கு வந்து பெட்ரோலியம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரே நாடு வெனிசுலா மட்டும்தான். சவுதி அரேபியாவோ, துபாயோ, ஈரானோ, ஈராக்கோ, இல்ல மற்ற நார்வே, ஸ்வீடன், ரஷ்யா எல்லாத்தையும் விட ஏராளமான பெட்ரோல், இவை எல்லாத்தையும் விட அதிகமான பெட்ரோல் அங்கதான் இருக்கு. அப்ப இவ்வளோ பெட்ரோலியம் இருக்கக்கூடிய நாடு இவ்வளவு பெரிய பணக்கார நாடா இருக்கும், ஏன் இல்ல? இதான் நம்ம கேள்வி. அப்ப 2 காரணம் நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு, அங்க தொடர்ந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி. இந்த சோசியலிசம் என்பது ஒரு தோற்று போன இசம், இத்து போன இசம் என்பதைக்கான ஒரு நல்ல அத்தாட்சியை ஒரு உதாரணம் வெனிசுலா தான். இன்னொன்னு, வெனிசுலால இதுக்கு முன்பு ஆண்டு எல்லாமே பெட்ரோல் கிடைக்குது, எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாங்க, ஃப்ரீபீஸ். அப்ப எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்க உழைத்து சம்பாதிக்கக்கூடிய மனப்பான்மை மக்களுக்கு போயாச்சு. அப்ப ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா, அந்த வெனிசுலனுடைய கரன்சியுடைய இன்ஃபிளேஷன் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ 10,000க்கு மேல 1,00,000% வரைக்கும் இன்ஃபிளேஷன் போச்சு ஒரு காலகட்டத்தில். அப்ப எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு பாருங்க. அதனால இந்த இலவசங்களை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை எந்த அளவுக்கு பெரிய அதர பாதாளத்துக்கு, இவ்வளோ ஆயில் ரிசர்வ் இருந்தால் கூட கீழே போயிருக்கு. அப்ப இலவசம் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர் டு கண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல கம்யூனிசம், சோசியலிசம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டை அதர பாதாளத்தை தள்ளும், அதுக்கு வெனிசுலா நல்ல உதாரணம்.
நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் விசாகப்பட்டினத்துல வந்து கம்யூனிஸ்ட் ட்ரேட் யூனியன்லாம் அவங்களுக்காக கேருங்க. பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ்ல வந்து இந்துக்களுக்கு எதிராக பல கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஒரு வாய்க்குலேருந்து ஒரு வார்த்தை கூட கம்யூனிஸ்டுக்கு வரல. ஆனா வெனிசுலால அமெரிக்கா பண்ணதுக்கு இங்கேருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்கங்கிறதுலேருந்து அவங்களுடைய சித்தாந்தங்கிறது எதை நோக்கி இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்ல கியூபாவாகட்டும் அதே போல வெனிசுலாவாகட்டும் எல்லாமே வந்து பொருளாதார ரீதியில தோற்று போனதுக்கு காரணமே கம்யூனிசம் தான். இதே நீங்க பார்க்கலாம், சைனாவோ ரஷ்யாவோ அங்க கம்யூனிசம் வந்து பெயரளவு பேர்ல தான் இருக்கு. கம்யூனிசத்தை மாத்திட்டாங்க, கிட்டத்தட்ட கேபிட்டலிசம் மாதிரி மாத்திட்டாங்க. கேபிட்டல் கம்யூனிசம் அப்படின்னு புது பேர் கொடுத்து பேர் வேணா கொடுத்துவாங்க. ஆனா பேரளவில் தான் வந்து கம்யூனிசம் இருக்கிறதே தவிர அது சித்தாந்தத்தை மாற்றிய காரணத்தால் தான் சீனா உருப்பட்டு இருக்கு. அதனால கம்யூனிசம் வந்து விளங்காத ஒரு இசம், அதை கைவிட்டால் தான் நாடு உருப்படும் என்பதற்கு வெனிசுலா நல்ல உதாரணம். அது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த இலவசங்களை அள்ளி கொடுத்தால் மக்கள் வந்து வேலை செய்ய மாட்டான், உழைக்க மாட்டான், தூங்கிட்டு இருப்பான். இந்த ஒரு பிடிப்பே இருக்காது. அப்படிப்பட்ட சொசைட்டில யார் வேணா இந்த மாதிரி வந்து யார் வேணா தூக்கிட்டு போகலாம், கொத்திட்டு போகலாம், அப்படிதான் இருக்கும். ஆகவே தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெனிசுலா போன்ற ஒரு தலைவிதியை வந்து மக்களை வந்து மோசமா மாற்றி இருக்கிறார்கள் இந்த கழக கண்மணிகள் என்று நம்ம பார்க்கணும். தமிழக மக்கள் கவனிக்கணும். தமிழ்நாடு இதே போல கேவலமா போகும். நல்ல வேளை மத்தியில வந்து மோடி ஆட்சிக்கு நம்ம தப்பிச்சோம். அப்படி இருந்தாலும் கூட இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியும் இந்தியா வந்து பொருளாதாரம் முன்னேறி இருக்குன்னா அப்ப இதனுடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க. அதனால இனிஜில் நமக்கு ஒரு படிப்பினை கொடுத்திருக்கிறது. அந்த படிப்பை நம்ம புரிஞ்சு கொண்டா நல்லது. இன்றைய 5 செய்திகளும் மிக முக்கியமான செய்திகள். இது குறித்து மிக ஆழமாகவும் விரிவாகவும் ஸ்ட்ரீட் டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.